தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ரோலக்ஸ் இருக்கார்ல, ரோலக்ஸ் மாதிரி வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட் எடுத்துக்கின்னு நான் ஸ்கிராட்ச் இருந்து ஆரம்பிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அது பேர் தான் வந்து எஸ்ஐஆர், தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம். அப்படின்னா என்ன? இங்க வந்து உங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்குது, இதுல வந்து சில பேர் இறந்துட்டு இருப்பாங்க. இந்த இறந்தவங்கலாம் திருப்பி 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 வந்து அந்த லிஸ்ட்ல இருந்துனே இருப்பாங்க. அவங்க போய் இறந்துட்டான்னு சொல்லவும் மாட்டாங்க. அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி சில பேர் வந்து ஓட்டு போட்டு இருக்காங்கன்ட்டு அவங்க ஒரு அனுமானம். அதனால வந்து இந்த பழைய லிஸ்ட்லாம் எடுத்துட்டு புதுசாக இப்போ யாரெல்லாம் ஊரில் இருக்கோ அவங்களெல்லாம் வந்து கணக்கு எடுத்து லிஸ்ட்டில் இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். அப்படி லிஸ்ட்டில் இல்லைன்னா அவங்க அப்ளை பண்ணி இந்த லிஸ்ட்டில் வர மாதிரி பண்ணிக்கணும். அந்த விஷயத்தை வந்து ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே பீகாரில் பண்ணவங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து பழைய லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அவங்களாம் இல்லதே போயிட்டாங்க. இல்லாதவங்களுக்கும் இன்றைக்கி யாரோ ஓட்டு போடுற மாதிரி எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது, அதனால் நாங்கள் வருன்ற மாதிரி வந்து சொல்லாமல் இதை பண்ணுறாங்க. இது எப்படி நடக்கும், இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டோம். வந்து த நியூ எனுமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வாக்காளர் பட்டியல், ஆல்ரெடி வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லையா, அந்த பட்டியலேருந்து ஒருத்தராக பேர் எடுத்து அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. நம்ம ஃபோட்டோவோட நம்ம டீட்டெயில்ஸோடு இருக்குது. அந்த ஃபார்மில் வந்து ஏற்கனவே இந்த பட்டியல் இருந்தாலும் இந்த ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் வரப்போகிற புதுப்பட்டியலில் வருவீங்க. இதை வந்து ஒரு ப்ராசஸ் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதை பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ்கிட்ட நம்ம திருப்பி கொடுத்தோன்னே அவர் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவார். முதல்ல வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து ஒரு டிராஃப்ட் மாதிரி வெளியிடுவாங்க. இந்த டிராஃப்ட்டில் வந்து நம்மளை இருக்குமான்னு செக் பண்ணிக்கணும். இது முடிஞ்சோடனே ஒரு பிப்ரவரி மாதம் எண்டில் வந்து இன்னொரு லிஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க, ஃபைனல் லிஸ்ட்டு. அந்த ஃபைனல் லிஸ்ட்டு நம்ம இருக்குமான்னு செக் பண்ணிக்கணும். இதுதான் வந்து இவங்க இப்படி தான் அந்த ப்ராசஸ் பண்ண போகிறாங்க. ஏப்ரல் மேல நடக்க போகிற அந்த எலெக்ஷனுக்கு இந்த வேலையை வந்து தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் வந்து நடத்தின்னு இருக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த அவங்க சொல்கிற இந்த ஃபார்மாலிட்டி. சரி, இந்த ப்ராசஸ் ஒன்று இருக்குது. இந்த ப்ராசஸில் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் என்னன்னு பார்க்கலாம். அதில் முதல் பாயிண்ட்டே வந்து வயதானவர்களும் உடம்பு முடியாதவர்களும் இந்த விஷயத்தை அவங்களால எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், இந்த விஷயத்தை அவங்க எப்படி பார்த்த ஃபில் பண்ணி அவங்க எப்படி சப்மிட் பண்ணுறது, அவங்க எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்கன்ற கேள்வி முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, படிக்காதவங்க, எழுத படிக்க தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க, பிஎல்ஓ ஆஃபீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அதெல்லாம். ஆனால் அவங்க வீட்டில் யாரா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அதை முதல்ல கேட்குறோம். அதுக்கு முன்னாடி பதிலை வந்து கொடுக்கணும் யாருன்னா. மூணாவது விஷயம், உங்கள் வீட்டுக்கு பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வராரு, அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு அப்பா நம்பர் 4 கோவிந்தசாமி சீட்டுன்னு சொல்லிட்டு வராரு வச்சுங்களேன். அந்த வீட்டில் அன்னைக்கு வேலைக்கு போயிட்டாங்க, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க, இல்லை எமர்ஜென்சி ஏதோ ஒரு விஷயத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க வர்றது அவங்களுக்கு தெரியாது, அதாவது பிஎல்ஓ ஆஃபீஸர் வர்றது தெரியாது. இந்த நேரத்தில் பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவார், அந்த வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாரா, இல்லை பக்கத்து வீட்டில் வந்து இவங்ககிட்ட கொடுத்துருன்னு கொடுப்பாரா, இதை தான் நம்ம பார்க்கணும். நான் இப்போ கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம தெரிஞ்சவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்து வீட்டில் நான் கேட்டு வாங்கிட்டேன் அப்படின்றாங்க. இதை வந்து எல்லா இடத்துலையும் எல்லா பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் பண்ணுவாங்களான்றது மூணாவது கேள்வி. நாலாவது கேள்வி வந்து இந்த ஷார்ட் டேர்மில் கிட்டத்தட்ட வந்து இந்த டிசம்பர் பாதிக்குள்ளேயே அவங்க முடிச்சாகணும். இந்த டிசம்பர் பாதிக்குள்ளேயே வந்து இவங்க வந்து ஃபார்மை கொடுத்து திருப்பி ஃபார்மை கலெக்ட் பண்ணிட முடியுமா, அந்த கலெக்ட் பண்ணிட முடியுமான்ற கேள்விக்குள்ளே இந்த 3 அடங்கும். வயசானவங்க திருப்பி எழுதி கொடுப்பாங்களா, படிக்க தெரியாத எழுதி கொடுப்பாங்களா, வீட்டில் அதை எழுதி கொடுப்பாங்களா, இவங்க எல்லாமே வந்து திருப்பி பிஎல்ஓ ஆஃபீஸர் கனெக்ட் பண்ணி இதெல்லாம் கொடுத்துருவாங்களா, அப்படியே கரெக்டாக கொடுப்பாங்களா, அது கரெக்டாக இருக்குமான்றது இந்த கேள்விக்கெல்லாம் விடை தெரிந்தால் மட்டும்தான் நம்ம ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து இடம் பெறுவோம். இதுக்கப்புறம் இது எப்படி ஃபில் பண்ணணும், தவறுதலாக ஃபில் பண்ணுவீங்களா, கரெக்டாக ஃபில் பண்ணுவீங்களான்றது அடுத்த கேள்வி. முதல்ல இந்த 4 கேள்விக்கு பதில் சொல்லணும். இந்த பதிலெலாம் சொன்னால் தான் நம்ம அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்தில் இந்த தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் நடத்துகிற எலெக்ஷனில், இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துகிற எலெக்ஷனில் நம்ம வந்து ஓட்டு போட முடியும். இது 5வது சிக்கல் என்ன அப்படின்னா, சரி நம்ம ஊர்ப்புறத்தில் இருக்கோம், கிராமப்புறத்தில் இருக்கோம், சொந்த வீட்டுக்காரங்க இருக்கோம், எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட வந்து சொந்த வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க. இதில் நிறைய பேர் அதுக்கும் மேலே வந்து வாடகை வீட்டுக்காரங்க இருக்காங்க. அந்த வாடகை வீட்டுக்காரங்க வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 10 நாளைக்கு ஒரு தடவை மாத்திரம்னா இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி மாற்றம் செய்கிறவர்கள் எப்படி தொடர்ந்து தன்னுடைய ஓட்டர்ஸ் லிஸ்ட்டையும் வந்து ஆதார் கார்டையும் தொடர்ந்து எப்படி புது அட்ரஸுக்கு மாற்றிட்டே இருக்க முடியும்? இந்த சிக்கல் இருக்கு இல்லையா, இந்த சிக்கலுக்கு தேர்தல் ஆணையம் கொடுக்குற பதில் என்ன? அவங்க வந்து ஆல்ரெடி வந்து கேகே நகர் இருக்கிறாங்க, இப்போ வந்து ஏதோ வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க, இப்போ தாம்பரத்தில் இருக்கிறாங்களோ, இல்லை வந்து திருச்சியில் இருக்கிறாங்களோ, இல்லை மதுரையில் இருக்கிறாங்களோ, இந்த மாதிரி இடத்துல இருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து அடிக்கடி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அவங்க அட்ரஸ் ப்ரூஃபை ஓட்டர்ஸ் அந்த அட்ரஸில் எப்படி மாற்ற முடியும்? அவங்க அந்த மாதிரி பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க இல்லாத போயிட்டாங்கன்னா பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவார்? இதெல்லாம் வந்து பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவார், இதெல்லாம் ஓகே. ஆனால் நம்ம வாக்காளர்கள் நம்ம வந்து இந்த மாதிரி தருணத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? வயசானவங்க, உடம்பு முடியாதவங்க, படிக்காதவங்க இதை விட்டுருவாங்க. ஓரளவு படித்த, ஓரளவு இதை பற்றி நாலேஜ் இருக்க ஆளுங்களாம் வந்து
எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க? அவங்க வந்து அவங்களே வந்து ஆன்லைனில் மூலியமாக காண்டாக்ட் பண்ணி அதை எடுக்கலாம், பிஎல்ஓ ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி இதை வாங்கலாம், இதை ஃபில் பண்ணி கொடுக்கலாம், இந்த வேலைகள்லாம் பண்ணலாம். இந்த எஸ்ஐஆர்னால முக்கியமாக நம்ம வந்து பெரிய பாதிக்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த வாடகை வீட்டுக்காரர்கள், நகர்ப்புறங்களில் இருக்க வாடகை வீட்டுக்காரர்கள் வந்து அடிக்கடி குடிபெயர்ந்து இருக்கிறதால அவங்களோட லிஸ்ட்டு, அதாவது ஓட்டர்ஸோட லிஸ்ட்லேருந்து அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 90% பேர்கிட்ட வந்து காணாத போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட பெரும்பாலான பேர் வந்து இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேயே இல்லாத போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அவங்க தன்னிச்சையாக முயற்சி எடுத்து இதை ரெடி பண்ணால் மட்டும்தான் அவங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் வர முடியும், ஓட்டு போட முடியும். அது ஒரு வேளை அந்த ஓட்டால் நம்மளுடைய தலைவிதியே மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் போனாலும் கடைசியாக ஒரு விஷயம் இருக்குங்க. எஸ்ஐஆர்னா என்னன்னே தெரியாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நேற்று வரைக்கும் எனக்கு என்னன்னே தெரியாது. இதை வந்து தளபதி ஸ்டாலின் அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் பெரும்பாலான பேர் வந்து சொல்லும் போது தான் என்ன இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது போலே அப்படின்ற மாதிரி தோணுது. இதுக்கு வந்து பிஜேபி சார்ந்த அண்ணாமலை அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும், எஸ் வி சேகர் மாதிரி ஆளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும் நம்மளுக்கே ஒரு கேள்வி வருது இல்லையா? எஸ்ஐஆர்னா என்னன்னே தெரியலையப்பா, என்னப்பா திடீர்னு நான் இவ்வளோ வருஷமாக ஓட்டு போட்டிருந்தேன், திடீர்னு ஏதோ புதுசாக ஒரு ஃபார்மை கூட்டு வந்து ஃபில் பண்ணுன்றீங்க. அதுக்கு ஃபில் பண்ணணும்னா எனக்கு பழைய ஓட்டர்ஸோட ஐடி வேணும், கடைசியாக இருக்க ஓட்டர்ஸ் ஐடி வேணும். நான் மிஸ் பண்ணிருந்தேன் என்ன பண்ணுவேன்? நான் 2002க்கு முன்னாடி ஓட்டு போட்டிருந்தேன்னா அதுக்கு வேற கதை. இல்லை நான் இப்போ வந்து ஜென்சி பையனாக இருந்தேன், இல்லை புதுசாக பையனாக இருக்கேன், இப்போ தான் ஃபஸ்ட்லி வரப்போகிறேன்னா அது வேற கதை. பல சிக்கல் இருக்குது. இந்த மாதிரி சிக்கலான விஷயத்தை வந்து ஏன் தேர்தல் வர கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் காலமே இருக்க நேரத்தில் வந்து நடைமுறைப்படுத்துறீங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. இவ்வளோ சிக்கல் இருக்க இடத்துல நீங்கள் இதை 1 இயருக்கு முன்னாடி பண்ணியிருக்க இல்லையா? ஒரு வருட காலம் முன்னாடி பண்ணியிருந்தேன். எத்தனையோ பேருக்கு வந்து தீர்வு கிடச்சிருக்கு இல்லையா? இதை ஏன் தவற விட்டது இந்த தேர்தல் ஆணையம்? இந்த கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதை ஏன் தவற விட்டது? ஒரு எலெக்ஷன் வந்து 2026 ஏப்ரல் மாதமோ மே மாதமோ தமிழ்நாட்டில் நடக்க இருக்கும் பொழுது ஒரு வருட காலத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை ஏன் ஹேண்டில் பண்ணலை? இதுக்கு பின்னாடி வேற என்ன மாதிரி சூழ்ச்சிகள் இருக்கு? பீகார்ல காணாத போன 65 லட்சம் வாக்காளர்கள் மாதிரியும் தமிழ்நாட்டில் இருக்க 6.5 கோடி வாக்காளர்களை கிட்டத்தட்ட இத்தனை லட்சம் பேர் வந்து மிஸ் ஆக போறாங்கன்னு தெரியல. அதனால எலெக்ஷனோட ரிசல்ட் மாறுமா? அதுக்காக தான் இவங்கெல்லாம் பண்றாங்களான்ற கேள்விக்குறி வந்து எனக்குள்ளேயே நானே வந்து எழுப்பிக்கிற பதிலுக்கு பெரும்பாலான இந்த கேள்வியை தான் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் என்னோட நாலேஜில் இருக்குது நான் சொல்கிறேன். நம்ம வந்து வீட்டில் இருக்கோம், வீட்டில் இல்லைன்றது அடுத்த கேள்வி. பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து வராங்க, அந்த டைமில் இருக்கிறோம், வாங்கி வச்சுக்கிறோம். அந்த ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுக்கணும். அந்த ஃபில் பண்ணி கொடுத்தா அவருக்கு ரிசீவ் பண்ணி அவர் அப்டேட் பண்ணணும். அந்த அப்டேட் பண்ண லிஸ்ட்டில் நம்ம இருக்குமா நம்ம செக் பண்ணணும். அது ஃபைனல் லிஸ்ட்டில் இருக்கான்றதும் செக் பண்ணணும். இது ஒரு சைடில் இருந்தாலும் பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் யாருன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். இந்த ஏரியாவுக்கு பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் யார், அந்த பர்டிகுலர் எலெக்ஷன் அந்த பூத்து, நம்ம எலெக்ஷன் பூத் இருக்கு இல்லையா, அந்த பூத்துக்கு ஒரு பர்டிகுலர் பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அந்த பூத்தில் வந்து பல்வேறு பாகம் என்ன இருக்கும். இந்த 120 பாகம் இல்லை 150 பாகம் அப்படின்னா அந்த பாகம் எண்ணுக்கு ஒரு ஒரு ரூம் நம்பர் இருக்கும். அந்த ஒரு ரூம் நம்பருக்கும் ஒரு பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு 1000 லிஸ்ட்டுக்கு ஒரு பிஎல்ஓ ஆஃபீஸர் இருப்பாங்க. அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் யாருன்றது இணையதளத்தில் வந்து எலெக்ஷன் கமிஷன் போட்டிருக்கிறாங்க. அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். இதை நம்மளுக்கு தெரியல அப்படின்னா வந்து தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி அதை கண்டுபிடிச்சி அந்த பிஎல்ஓ ஆஃபீஸ் காண்டாக்ட் பண்ணி நாங்கள் வீட்டில் இருக்கோம், எனக்கு கொடுக்கலாம் அப்படின்னா நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை நீங்கள் வாங்கிக்கணும். இன்கேஸ் இதெல்லாம் பண்ணலை, நான் அந்த வேணவே வேணாப்பா, எனக்குலாம் இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுற வேணாப்பா அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணலாம். அதுக்கும் வந்து கவர்மெண்ட்டோட வெப்சைட், எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணி போட்டிங்கன்னா அதுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரிஜினல் ஃபார்மை கொடுக்குறீங்க, கையில் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து ஹார்ட் காப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் ஒன்று வாங்கி வச்சுக்கணும். அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வாங்கி எடுத்துக்கணும். அதாவது ஸ்க்ரீன்ஷாட்டோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கணும். இதுதான் வந்து நம்ம அடுத்த வரப்போகிற எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ். இன்கேஸ் நீங்கள் இது வரைக்கும் ஓட்டு போட்டதே இல்லை, இப்போ தான் ஓட்டு போட போகிறீங்கன்னா முதல் முறையாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்குள்ள ப்ராசஸ் என்னவோ அதை பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்போவே பண்ணிங்கன்னா இந்த டைமில் வந்து குயிக்காக ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு எலெக்ஷனில் வர மாதிரி உங்களுக்கு ஓட்டர் ஐடி கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஆன்லைனில் பண்ணுங்கள், இல்லை நேரில் போய் பண்ணுங்கள். ஆனால் பண்ணிக்கிடுங்க, உங்களோட ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து தன்னுடைய ஓட்டே போடாமல் வீட்டில் உட்காந்துருக்காங்க. இவ்வளோ வருஷமாக சில பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. பர்டிகுலராக வந்து சில பேர் இருக்காங்க, நான் வந்து நோட்டாவில் தான் போடுவேன், நான் இல்லை ஓட்டே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ நோட்டாவில் கூட போடலாம், ஆனால் நான் ஓட்டே போட மாட்டேன்றவங்களால தான் வந்து நாட்டின் தலையெழுத்து வந்து மாறிட்டே இருக்குது. எனக்கு ஓட்டு இருக்குது, எனக்குலாம் விருப்பமே கிடையாது, யார் வந்தாலும் எதுவும் பண்ண மாட்டாங்கய்யா, நீ அதனால ஓட்டுலாம் போட முடியாதுயா, இந்த மாதிரி சொல்கிறவங்கள நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல.
உங்களால் வந்து முடிஞ்சால் வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு வந்து ஓட்டு போட்டுவாங்க, இல்லையா நோட்டால் போட்டுவாங்க. ஆனால் உங்களை ஓட்டை வந்து வீட்டில் உட்காந்தே வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த ஃபார்மை கொடுக்குற அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த ஃபார்மில் இந்த பக்கம் இருக்கிற அதாவது ரைட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு இதில் வந்து உங்களுடைய பிறந்த தேதி போடணும். ஆதார் கார்டில் என்ன பிறந்த தேதி கொடுத்துருக்கீங்க அதை வந்து முதல்ல போட்டுடணும். அதுக்கப்புறம் வந்து ஆதாரோட எண்ணை வந்து நம்ம தெளிவாக போடணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அப்பாவுடைய பெயர், அதுக்கு அடுத்தது அப்பாவுடைய ஓட்டர்ஸ் ஐடி நம்பர், அவரோட ஓட்டர்ஸ் ஐடி நம்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம போடணும். அதுக்கப்புறம் வந்து அம்மாவுடைய பேர், அம்மாவோடைய ஓட்டர் ஐடி இருந்தால் அந்த ஓட்டர் ஐடியோட நம்பர் போடலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஒய்ஃபோ யாரோ அவங்களோட கணவரோ அவங்களுடைய வந்து ஓட்டர் ஐடியை நீங்கள் இருந்தால் போடலாம். இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வந்து மேலே இருக்குது நம்ம சொல்லிட்டேன். கீழே வந்தோம் அப்படின்னா வந்து இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இருக்குது. இப்போ இந்த இடத்துல 2ன்னு போட்டிருக்கு. இதில் என்ன ஃபில் பண்ணுன்றதை பார்த்துடலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட பேர் வந்து போடணும். அதுக்கப்புறம் வந்து அப்பாவோட பெயர் போடணும். என்ன உறவு முறை அப்படின்றத போடணும். தந்தையா அப்படின்றது தந்தை போடணும், இல்லை தாய்னா தாயின்னு போடணும். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா என்ன மாவட்டம்ன்றது போடணும். இப்போ சென்னையா, செங்கல்பட்டா, காஞ்சிபுரமா, என்ன மேட்டர்ன்றது அங்கே கீழே போடணும். அதுக்கப்புறம் தமிழ்நாடுன்றது போடணும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் இருக்குது. சட்டமன்ற தொகுதி, பாகமெண், வரிசையின். இந்த சட்டமன்ற தொகுதின்றது ஓட்டர் சைட்லேயே இருக்கும், பாகமென்றது ஓட்டர் சைடில் இருக்கும், சீரியல் நம்பரும் ஓட்டர் சைடில் இருக்கும். நீங்கள் ஓட்டர் சைடு எடுத்தீங்கன்னா மேலே சட்டமன்ற தொகுதியோட நம்பர் போட்டிருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா கீழே எட்ஜில் வந்து 2 நம்பர் இருக்கும், பாகமெண், வரிசைன்னு. அதை எடுத்து நீங்கள் இதில் வந்து போட்டுடணும். ஓகே, ஃபஸ்ட்டு 3 வச்சு, 2வது 1 வச்சு. இது ஃபஸ்ட்டு 2 வந்து ஃபில் பண்ணிங்கன்னா 3வது நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிருக்கீங்க, நீங்கள் இது வரைக்கும் ஓட்டே போட்டதே கிடையாது, இப்போ தான் ஓட்டு போட போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து 3வதாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். இதில் வந்து முதல்ல தந்தையோட பெயர், அதுக்கு அடுத்தது கீழே தந்தையோடைய அப்பா பெயர், அதுக்கு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா வந்து இது என்ன உறவு முறை வருது, தந்தை அப்படின்ட்டு போட்டணும். அதுக்கப்புறம் வந்து சொன்ன மாதிரி மாவட்டம், என்ன மாவட்டம், ஈரோடா, காஞ்சிபுரமா, செங்கல்பட்டா, தாம்பரம், என்னவோ அந்த மாவட்டம் போட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு போட்டு அதே மாதிரி கீழே வந்து சீரியல் நம்பரு, பாகம் எண்ணு, சட்டமன்ற தொகுதி, இந்த 3த்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிடணும். அதாவது எப்படின்னா 3 விஷயங்கள் இருக்குங்க. அதாவது கீழே 2 விஷயம், மேலே ஒன்று இருக்குது. மேலே ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறத நீங்கள் ஃபில் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து 2002க்கு உள்ளே இருக்கீங்கன்னா இதை பண்ணணும். 2002க்கு அப்புறம்னா இங்கேயும் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதாவது 2002 தேர்தல் வரைக்கும் நீங்கள் முன்னாடிலாம் ஓட்டு போட்டிருக்கீங்கன்னா இந்த மேட்ரு ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட்டு 2யும். 3வதாக இருக்கிறது வந்து 2002க்கு அப்புறம் நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் அண்ட் தேர்டை வந்து ஃபில் பண்ணும். இதுதான் வந்து இந்த பாரத்தை வந்து ஃபில் பண்ணி கொடுக்க உண்டான வழிமுறை. இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு பிஎல்ஓ ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ணி கொடுத்தீங்க, அவர் கரெக்டாக வந்து அதை சேர்த்துட்டாரு, அது போய் சேர்ந்துருச்சு, அது லிஸ்ட்டில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா வரப்போகிற எலெக்ஷனில் நீங்கள் தாராளமாக ஓட்டு போடலாம். ஓட்டு போடாதவங்க, இது வரைக்கும் ஓட்டர் ஐடி இல்லாதவங்க இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் கூட ஓட்டர் ஐடி கூடிய விரைவில் கொடுத்துக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை முதல்ல வந்து ஃபார்ம் 6 வாங்கி ஃபில் பண்ணி ஆன்லைன்லையோ இல்லை ஹார்ட் காப்பி வாங்கி ஃபில் பண்ணி அதை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. ஏன்னா நம்மளோட ஒவ்வொருத்தருடைய ஓட்டும் முக்கியமானது. நான் நோட்டால் போடுவீங்களோ இல்லை யாருக்காவது போடுவீங்களோ, ஆனால் வீட்டில் உட்காந்துக்குன்னு நான் ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு உங்களோட ஓட்டை வேஸ்ட் பண்ணாமல் எழுந்து போய் யாருக்காவது போடுங்க, இல்லை நோட்டாலாவது போடுங்க. ஆனால் வீட்டில் உட்காந்து அந்த ஓட்டை அது ஒருபோதும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை. நீங்கள் வந்து ஓட்டு நான் போடுறது என்னுடைய இஷ்டம்னு சொல்லக்கூடாது, அது உரிமை. ஓட்டு போட்டே அவனோட சட்டம் வந்து இன்னும் கூடிய விரைவில் வந்தாலும் வரும். ஏன்னா அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அத்தனை பேரும் ஓட்டு போட்டு தான் ஆகணும் அப்படின்ற சட்டம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, வரலாம், பார்க்கலாம். இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கேட்கும்போது பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது ஈஸிங்க. அதாவது வெப்சைட்டில் போகணும் அப்படின்னா எலெக்ஷன் அசம்பிளி என்னன்னு போடணும். இப்போ டிஎன் அசம்பிளினா வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கீங்க, நான் செங்கல்பட்டோ இல்லை தாம்பரமோ இல்லை வேறு ஏதோ ஊரோ அந்த மாதிரி ஊர் போடும்போது அந்த இடத்துல வந்து பூத் வைஸ் வந்து வருது. அந்த அதில் எங்கே பர்டிகுலர்னோ பூத் வைஸில் வந்து அந்த பர்டிகுலராக பிஎல்ஓ ஆஃபீஸ் நம்பரில் வருது. அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் அவரோட நம்பர் கிடச்சிரும். இன்கேஸ் கிடைக்கலனா வர்ற பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட அவங்களோட வாக்காளர் பூத்தில் போயிட்டு அங்கே லிஸ்ட்டில் வந்து ஒட்டி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. நானும் இன்னும் பார்க்கல. பட் ஆனால் நீங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸ் பக்கத்து வீட்டில் யாருக்காவது நம்பர் கொடுத்துருப்பாங்க, யார் நம்பர் வாங்கி வச்சுருப்பாங்க, அவரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கலைன்னா வாங்கிடுங்க. இதை வந்து ஒவ்வொருத்தரோட ஓட்டம் முக்கியம். யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதனால் நாளைக்கு வந்து நான் ஓட்டு போடவே இல்லைப்பா, என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க அதெல்லாம் சொல்லி நம்மளே ஏமாற்றிக்க வேணாம். நம்மளே வந்து முயற்சி எடுத்து இதை வந்து ஃபில் பண்ணுவோம். நிறைய பேரால் வந்து இதை ஃபில் பண்ண முடியாது. அவங்க வந்து இதை போய் முயற்சி எடுத்து அவங்களால பண்ண முடியாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயம் ஒன்று தான். இதை வந்து அவங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதுதான் என்னுடைய வேண்டுகோளும். நான் முடிஞ்சாலும் எவ்வளோ பேருக்கு ஃபில் பண்ணி கொடுக்க முடியுமோ ஃபில் பண்ணி கொடுத்தா சும்மா எடா கூடமாக ஃபில் பண்ணுறதில்ல, கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்க ஓட்டரைஸ் வரா மாதிரி ஃபில் பண்ணி கொடுக்கணும். இதை தான் என்னுடைய வேண்டுகோள். அதே மாதிரி இன்னொரு வேண்டுகோள்,
ஓட்டே நான் போட மாட்டேன் அப்படின்னா வந்து தயவு செஞ்சு ஓட்டு போட்டுருங்க. உங்களோட ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய இந்த எஸ்ஐஆர் பற்றின விஷயத்தை வந்து உங்களுடைய கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.